ஹலோ, யார் பேசுறீங்க? அட, சார் தூங்கிட்டாரா? நான் செல்வா பேசுறேன், ரமேஷ் கிட்ட. அவர் தூங்கிட்டார். நானே எடுத்து பேசுறேன். என்ன சார், ராத்திரி 11 மணிக்கு ஏதாவது அர்ஜென்ட்டா? சாரி, சிஸ்டரா பேசுனீங்கன்னு தெரியல. ஆக்சுவலி கால் பண்ணிட்டு ரிக்ரெட் ஆகுது. சாரி. என்னங்க இது? சாரி ஏன் சொல்றீங்க? நான் தூங்கல. ஐடி நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு ஜஸ்ட் பெட்ல போனேன். ஆனா மனசு தூங்கல. ரொம்ப தனிமையாக இருக்கு. அட, அதே ஃபீலிங். என் வைஃப் நேட்டிவ் போயிட்டாங்க. இங்க கம்ப்ளீட் சைலன்ஸ். அந்த மாதிரி லோன்லினஸ் நான் நாளைக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படிதான் தானே. சில நேரம் இரவு தான் உண்மையான உணர்வுகளை வெளியே கொண்டு வரும். உண்மை. இன்னைக்கு உங்க குரல் கேட்கறதுலே ஒரு காம்னஸ் இருக்கு. மாதிரி பக்கத்துல யாராவது சாய்ந்திருக்காங்க மாதிரி. அப்படி காமா இருக்குதா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா டெம்டிங்கா மாறுதா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. ராத்திரிக்கே இந்த மாதிரி குரல் டேஞ்சரஸ் தானே? டேஞ்சர் இல்ல, உங்களுக்கு நல்ல கனவா வரணும்னு பேசுறேன். இல்ல நான் தான் உங்க கனவா வரலாமா? நீ பேசுறதுலயே நான் பெட்ல தூங்கல, ஹார்ட்ல மெல்ட் ஆகுறேன். இப்போ பேசாம நிக்க முடியல. சும்மா பேசுறதுல ஒன்றும் இல்ல. ஆனா நீங்க என் ஹப்பி ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைச்சா தவறு போல இருக்கு. நீங்க என்ன பேசுறீங்க? காதல் தப்பா வருதா இல்ல நேரமா வருதா? மனசுதான் முடிவு பண்ணும். நம்ம இருவரும் லோன்லி. நீ என் ஹப்பி கிட்ட ஃப்ரெண்ட், ஆனா என்னோட மனசு கிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டே வரீங்க. உன் குரல் எனக்கே அடிக்டிவ் ஆகிடுது. நீ பேசும்போது என் விரல்கள் நேரா மொபைல்ல இல்ல, என் மார்பிளையே வைக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? எனக்கே தோணுது நீ என்னோட பிரெத்த கூட கேக்குற மாதிரி இருக்க. நான் சாரி போடல, நைட் ட்ரெஸ் தான். ஆனா என் பாடி ஃபுல் வார்ம். நீ சாரில இருந்தாலும் நைட் ட்ரெஸ்ல இருந்தாலும் என் இமேஜினேஷன்ல நீ அழகாயா தான் இருப்ப. நான் உன்னை கொஞ்சனும் போல இருக்கு. நான் இருக்கிற இடத்துல மழை இல்ல, ஆனா நீ வந்தா ரொமான்டிக் ரெயின் மாதிரி இருக்கும் போல இருக்கு. தினமும் என்னோட ஃபோன் பண்ணுடா.